PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஸ்க்ரம் எதனால் இன்ட்ரடியூஸ் ஆச்சு பார்க்குறோம். நம்ம போன வீடியோவில் எம்பரிசம்னா என்ன, அதோட தமிழ் மீனிங் என்ன, அது எதனால் இன்ட்ரடியூஸ் ஆச்சுட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸ்க்ரம் ஒரு நியூ வே ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது எம்பரிசம் தான் ஃபாலோ பண்ணும். இப்போ ஸ்க்ரம்மு எம்பரிசம் ஒன்றா கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். இந்த வீடியோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் ப்ரொவைட் செட் ஆஃப் டெர்மினாலஜிஸ் டு டிஃபைன் அ ஃப்ரேம் ஒர்க். அதாவது அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு சொல்லணும். ஏற்கனவே ஸ்க்ரம்மு அந்த ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்க்ரம் மாஸ்டர், ப்ராடக்ட் ஓனர், அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் வருவாங்க. இந்த 3 ரோலும் வாட்டர் ஃபால் மாடலை பேஸ் பண்ணி அவங்க நேமிங் கன்வென்ஷன் கொடுக்கல. இப்போ அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செலக்ட் த பெஸ்ட் ஆன்சர். ஸ்க்ரம் இஸ் அ நியூ வே ஆஃப் டூயிங் திங்ஸ் டு அட்ரஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். It is a newer way because it increases the opportunity to control risk and optimize the predictability of progress. is the answer. எதனால நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.